பல்கலைக்கழகத்தில் 2026 2027 ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் 2026 2027 ஆண்டிற்கான இளநிலை படிப்புகளுக்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற அனைத்து தகவல்களை தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் 2026 2027 ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிப்பதற்காகவும் அதை பற்றிய முழு தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. www.tamiluniversity.ac.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுதான் தமிழ் யூனிவர்சிட்டி தமிழ் பல்கலைக்கழக அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இங்க லாங்குவேஜ் கொடுத்திருப்பாங்க. 2 விதமா லாங்குவேஜ் கொடுத்திருப்பாங்க. தமிழ், ஆங்கிலம் கொடுக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு விருப்பமான மொழியை நீங்க இங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதுல கீழே பாத்தீங்கன்னா நியூஸ் அண்ட் ஈவென்ட் அப்படி கொடுத்திருப்பாங்க. இதுல கொஞ்சம் நோட்டிபிகேஷன் போயிட்டு இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட்ல ஒரு நோட்டிபிகேஷன் இருக்கு. 8/5/2026 அன்று இந்த நோட்டிபிகேஷன் போஸ்ட் பண்ணிருக்காங்க. தமிழ் யூனிவர்சிட்டி 2026 2027 அட்மிஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக தமிழ் பல்கலைக்கழகம் 2026 2027 சேர்க்கை விவர கையேடு. ஃபர்ஸ்ட்ல நம்ம இந்த சேர்க்கை விவர கையேடை பார்க்கலாம். இந்த லிங்க்ல கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி PDF ஃபார்மட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இந்த ஃபைல்ல சேர்க்கை விவரம் குறித்த தகவல்கள் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர் தேசிய தரமதிப்பீட்டு குழுவின் B+ தகுதி பெற்றது. 2026 2027 கல்வியாண்டு சேர்க்கை விவர கையேடு. 5 ஆண்டு ஒருங்கிணைந்த முதுகலை பட்டப்படிப்புகள், அதாவது 5 years integrated post graduate courses, முதுகலை, முது அறிவியல் பட்டப்படிப்புகள், MA, MSc, MPA, MFA, MSW போஸ்ட் கிராஜுவேட் கோர்சஸ், முதுகலை பட்டய படிப்புகள், PG டிப்ளமோ கோர்சஸ், பட்டய படிப்புகள், டிப்ளமோ கோர்சஸ், சான்றிதழ் படிப்புகள், சர்டிபிகேட் கோர்சஸ், இந்த மாதிரி கோர்ஸுகளுக்காக மாணவர் சேர்க்கை நடைபெறுகின்றது. இணையதள முகவரி, தொலைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழ் பல்கலைக்கழக முன்னுரை கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழ் மொழி, பண்பாடு, வரலாறு, கலை மற்றும் அறிவியல் தொடர்பான பாடங்களை ஆய்வு செய்யும் ஒரு உயராய்வு மையமாக 1981 ஆண்டு செப்டம்பர் திங்கள் 15ஆம் நாள் தமிழ் பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டது. தஞ்சை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் தஞ்சாவூர் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு மிக அருகில் இயற்கை வளம் சூழ்ந்த எழில்மிகு நிலப்பரப்பில் 775 ஏக்கர் பரப்பளவில் பல்கலைக்கழகம் அமைந்துள்ளது. பல்கலைக்கழக நல்கை குழுவின், அதாவது UGCE தர மதிப்பீட்டு குழுவின் 5 புலங்களில் 26 துறைகளுடன் கடந்த 45 ஆண்டுகளாக சிறப்பாக இயங்கி வருகின்றது. www.tamiluniversity.ac.in எனும் தமிழ் பல்கலைக்கழக இணையதளத்தில் 2026 2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கைக்குரிய விண்ணப்ப படிவம் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. விண்ணப்ப படிவத்தை மாணவர்கள் பதிவிறக்கம் செய்து தங்கள் கையெழுத்தால் முழுமையாக பூர்த்தி செய்து உரிய சான்றிதழ்களின் நகல்களுடன் விண்ணப்ப கட்டணம் ரசீதையும் செலுத்தி பதிவாளர் தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர் 613010 என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும். பல்கலைக்கழகத்தின் வசதிகள் கொடுக்கப்பட்டுள்ளது. தென்னிந்தியாவின் மிகப்பெரிய நூலகம், இணையதள வேலைவாய்ப்பு வழிகாட்டி மையம், மாணவர் குறைதீர் மையம், இருபாலருக்கான தனித்தனி விடுதி வசதிகள், விடுதியில் தங்கி பயிலும் மாணவிகளுக்கு விடுதிகளில் இருந்து வகுப்புகளுக்கு செல்ல இலவச பேருந்து வசதிகள், மத்திய மாநில அரசுகளின் கல்வி உதவித்தொகை, ஒருங்கிணைந்த 5 ஆண்டு முதுகலை தமிழ் பயிலக்கூடிய 25 மாணவர்கள் மற்றும் முதுகலை தமிழ் பயிலக்கூடிய 20 மாணவர்கள், பட்டப்படிப்பு பயிலும் மாணவர்களுக்கு அரசின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு தமிழக அரசின் சிறப்பு உதவித்தொகை மாதந்தோறும் ரூபாய் 2000 வழங்கும். முதுகலை மற்றும் ஒருங்கிணைந்த 5 ஆண்டு முதுகலை பட்டப்படிப்பு பயிலும் மாணவர்களுக்கு கல்வியில் சிறந்து விளங்கும் முதல் 3 மாணவர்களுக்கு அறக்கட்டளையின் வாயிலாக கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது. பட்டப்படிப்புடன் கூடுதலாக பகுதி நேரத்தில் ஏதேனும் ஒரு பட்டயம் அல்லது சான்றிதழ் படிப்புகள் படிக்கும் வசதியும் உண்டு. நாட்டு நல பணி திட்டம், மேம்படுத்தப்பட்ட உடற்பயிற்சி கூடம், தரம் வாய்ந்த விளையாட்டு மைதானம், NCC தேசிய மாணவர் படை, இந்திய குடிமை பணிகளுக்கான பயிற்சி வகுப்புகள் ஆகியவை இந்த பல்கலைக்கழகத்தின் சிறப்பம்சங்களாகும். முதுகலை பட்டப்படிப்பு விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒருங்கிணைந்த 5 ஆண்டு முதுகலை பட்டப்படிப்புகள், அதாவது 5 years integrated போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி கோர்சஸ், தமிழ் பாடம், கல்வி தகுதி +2 தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். சேர்க்கை இடங்கள் 50. பட்டம் வழங்கும் துறை இலக்கியத்துறை. அடுத்ததாக வரலாறு +2 தேர்ச்சி 40 இடங்கள். கல்வெட்டியல் மற்றும் தொல்லியல் துறை பட்டம் வழங்கும் துறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த 5 ஆண்டு முதுகலை பட்டப்படிப்புகள் பாட விவரம் கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக முதுகலை, முது அறிவியல் பட்டப்படிப்புகள் 2 years போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி கோர்சஸ், முதுகலை தமிழ், அதாவது MA தமிழ், MFA ஸ்கல்ப்சர், நுண்கலை சிற்பம். இதற்கான தகுதி விவரங்கள், சேர்க்கைக்கான இடங்கள், பட்டமளிக்கும் துறை விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. முதுகலை இசை, MA மியூசிக், முதுகலை பரதநாட்டியம், MA பரதநாட்டியம், முது நிகழ்த்துக்கலை நாடகம் மற்றும் அரங்கலை, MBA பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் இன் டிராமா அண்ட் தியேட்டர், முதுகலை வரலாறு மற்றும் தொல்லியல், MA ஹிஸ்டரி அண்ட் ஆர்காலஜி, முதுகலை மொழியியல், MA லிங்குஸ்டிக், முதுகலை சமூக பணி,
மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க், முது அறிவியல் சுற்றுச்சூழல் அறிவியல், எம்எஸ்சி என்விரான்மெண்டல் சயின்ஸ், முது அறிவியல் கணிப்பொறி அறிவியல், எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆகிய முதுகலை மற்றும் முது அறிவியல் பட்டப்படிப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது. இதற்கான தகுதிகள் மற்றும் பட்டமளிக்கும் துறை, சேர்க்கை இடங்கள் விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக முதுநிலை பட்டய பாடப்பிரிவுகள் ஓராண்டு போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ கோர்சஸ், மொழிபெயர்ப்பு, அகராதியியல், புவிசார் தகவல் தொழில்நுட்பம், நாடகம், மானிடவியல் மற்றும் பழங்குடியியல், இவ்வாறு போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ கோர்சஸ் கொடுத்திருக்காங்க. இதற்கான கல்வி தகுதி, துறை, கட்டண விவரம் கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக பட்டய பாடப்பிரிவுகள் ஓராண்டு டிப்ளமோ கோர்ஸ் இசை, பரதநாட்டியம், ஆவண மேலாண்மை, நாட்டுப்புறவியல், ஒப்பிலக்கியம், சுவடியியல், மூலிகை அழகுக்கலை, கணிப்பொறி பயன்பாடு, திருக்கோயில் நிர்வாகம், சைவ சித்தாந்தம், கல்வெட்டியல், நாடகம் போன்ற டிப்ளமோ கோர்சஸ் கொடுத்திருக்காங்க. இதற்கான சேர்க்கை இடங்கள், கல்வி தகுதி, துறை, கட்டண விவரம் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக சான்றிதழ் பாடப்பிரிவுகள் ஓராண்டு சர்டிபிகேட் கோர்சஸ், சிற்பக்கலை பயிற்சி, இசை, பரதநாட்டியம், நாட்டுப்புறவியல், தமிழ், இதற்கான சேர்க்கை இடங்கள், தகுதி, துறை, கட்டண விவரம் கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக விதிமுறைகள். அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் பயிற்று மொழி தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகும். 5 ஆண்டு ஒருங்கிணைந்த முதுகலை பள்ளிக்கல்வித்துறையால் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனத்தில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு கல்வி நிலை படிகளில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். மொழி பாடமாக தமிழ் படித்திருக்க வேண்டும். முதுகலை மற்றும் முது அறிவியல் உயர்கல்வித்துறை மற்றும் பல்கலைக்கழக நல்கை குழு விதிமுறைகளின்படி அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனத்தில் 10ஆம் வகுப்பு முடித்து 12ஆம் வகுப்பு முடித்து 3 ஆண்டு இளங்கலை கல்வி படிநிலைகளில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இளங்கலை அல்லது இளநிலை அறிவியல் பட்டப்படிப்புகளில் மொழி பாடமாக தமிழ் படித்திருக்க வேண்டும். இளநிலை பட்டப்படிப்பில் 5ஆம் பருவத்தில் தேர்ச்சி பெற்று 6ஆம் பருவ முடிவுகளுக்காக காத்திருக்கும் மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். ஒட்டுமொத்த தேர்ச்சி மதிப்பெண்கள் பட்டியல் அளித்த பின்னரே சேர்க்கை உறுதி செய்யப்படும். மேற்கண்ட அனைத்து படிப்புகளிலும் மாணவர் சேர்க்கை எண்ணிக்கையை பொறுத்து ஒரு குறிப்பிட்ட பாடத்தை நடத்துவது குறித்து பல்கலைக்கழகம் முடிவெடுக்கும். வயது வரம்பு 1/7/2026 அன்று ஒருங்கிணைந்த 5 ஆண்டு முதுகலை பட்டப்படிப்பிற்கு 21 வயதுக்கு உட்பட்டவர்களாகவும் மற்றும் முதுகலை முது அறிவியல் பட்டப்படிப்புகளுக்கு 27 வயதிற்கு உட்பட்டவர்களாகவும் இருத்தல் வேண்டும். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி பிரிவினருக்கு வயது வரம்பில் 3 ஆண்டுகள் தளர்வும், மாற்றுத்திறனாளிகளுக்கு 5 ஆண்டுகள் வயது தளர்வும் அளிக்கப்படும். விண்ணப்ப செயலாக்க கட்டணம், அதாவது விண்ணப்ப கட்டணம் புது பிரிவினருக்கு 500 ரூபாய், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு 250 ரூபாய். விண்ணப்பிக்க விரும்புவோர் www.tamiluniversity.ac.in எனும் தமிழ் பல்கலைக்கழக இணையதள முகவரியில் இருந்து விண்ணப்பங்களை பதிவிறக்கம் செய்து நிறைவு செய்த விண்ணப்பத்தினை பதிவாளர் தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர் என்ற பெயரில் விண்ணப்ப கட்டணம் செலுத்திய ரசீதுடன் அல்லது வங்கி வரைவோலையுடன் பல்கலைக்கழகத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும். அஞ்சல் வழியாக பெற விரும்புவோர் பதிவாளர் தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர் என்ற பெயரில் உரிய விண்ணப்ப கட்டணத்தை SBI கலெக்ட் ஆன்லைன் வழியாகவோ அல்லது வங்கி வரைவோலையாகவோ பெற்று ரூபாய் 50க்கான அஞ்சல் தலை ஒட்டிய சுய முகவரியிட்ட உரை வழியாக பல்கலைக்கழகத்திற்கு அனுப்பி விண்ணப்பங்களை பெற்றுக் கொள்ளலாம். நேரடியாக விண்ணப்பிக்க விரும்புவோர் தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூரில் உள்ள சேர்க்கை பிரிவில் விண்ணப்ப செயலாக்க கட்டணம் செலுத்தி விண்ணப்ப படிவங்களை பெற்றுக் கொள்ளலாம். விண்ணப்பத்தை பதிவு செய்தல், விண்ணப்ப கட்டணத்தை இணையவழி செலுத்தி விண்ணப்பம் பெறுவதற்கான வழிமுறைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக சேர்க்கைக்கான இணையவழி விண்ணப்பத்தை தேர்வு செய்யும் முன்னர் சேர்க்கை கையேட்டில் உள்ள நெறிமுறைகளை படிக்கவும். விண்ணப்பத்தை நிறைவு செய்யும் முன்னர் உரிய கட்டணத்தை தமிழ் பல்கலைக்கழக இணையதளத்தின் வழியாக கீழ்காணும் விதிமுறைகளின் பின்பற்றி விண்ணப்ப கட்டணம் செலுத்தவும். விண்ணப்ப கட்டணம் செலுத்த வேண்டிய விதிமுறைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. சேர்க்கைக்கு வரும்பொழுது தமிழ் பல்கலைக்கழகத்திற்கு அனுப்பி வைத்த விண்ணப்பத்தின் நகல், தேவையான சான்றிதழ்களின் நகல்கள் 2 படிகள், அசல் சான்றிதழ்கள், சிறப்பு தகுதியின் கீழ் சேர்க்கை பெற விரும்புவோர் சிறப்பு தகுதிக்கான சான்றிதழ்கள் நகல்களை கொண்டு வர வேண்டும். சேர்க்கை கட்டணங்களை முழுமையாக செலுத்திய மாணவர்களுக்கு மட்டுமே சேர்க்கை உறுதி செய்யப்படும். இதர விண்ணப்பதாரர்கள் காத்திருப்பு பட்டியலில் வைக்கப்படுவார்கள். சேர்க்கை உறுதி செய்யப்பட்டதும் அசல் மாற்று சான்றிதழை பல்கலைக்கழகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். மேற்குறித்த படிப்புகளில் சேர விரும்பும் மாணவர்கள் விண்ணப்பிக்கும் போது கைபேசி எண் உட்பட அனைத்து விவரங்களையும் விண்ணப்பத்தில் முழுமையாக நிறைவு செய்து அஞ்சல் வழியாக சமர்ப்பிக்க வேண்டும். அஞ்சல் வழியாக அனுப்பப்படும் விண்ணப்பத்துடன் கல்வி தகுதி சான்றிதழ்கள், சாதி சான்றிதழ்கள், மாற்று சான்றிதழ்கள் மற்றும் புற சிறப்பு தகுதிக்கான சான்றிதழ்கள் ஏதேனும் தேவை இருப்பின் அவற்றின் நகல்களிலும் சொந்த கையொப்பமிட்டு விண்ணப்பத்துடன் இணைத்து அனுப்புதல் வேண்டும். எக்காரணம் கொண்டும் அசல் சான்றிதழ்களை விண்ணப்பத்துடன் இணைத்தல் கூடாது. தமிழ் பல்கலைக்கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட புற நிறுவனத்தின் வழியாக நடைபெறும் படிப்புகள், உலக தமிழராட்சி நிறுவனம் வாயிலாக வழங்கப்பெறும் பட்டங்கள், ஒருங்கிணைந்த 5 ஆண்டு முதுகலை தமிழ், முதுகலை தமிழ், இந்த மாதிரி பட்டங்கள் உலக தமிழராட்சி நிறுவனம் வாயிலாகவும் வழங்கப்படுகின்றது. இந்நிறுவனத்தில் சேர்ந்து படிக்க விரும்பும் மாணவர்கள் விண்ணப்பங்களை மேற்கண்ட நிறுவனத்திற்கு அனுப்புதல் வேண்டும். தமிழ் பல்கலைக்கழகத்தால் வரையறுக்கப்பட்டுள்ள கல்வி தகுதிகளை பெற்றிருத்தல் வேண்டும். அடுத்ததாக கல்வி கட்டண விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒருங்கிணைந்த முதுகலை படிப்புகள், தமிழ் வரலாறு, முதுகலை படிப்புகள், முது அறிவியல் படிப்புகளுக்கான சேர்க்கை கட்டணம் ரூபாய் 100, சிறப்பு கட்டணம் 500, பயிற்று கட்டணம் 1500, முதுகலை படிப்புகளுக்கு 2000, மேம்பாட்டு கட்டணம், நூலக கட்டணம், கணிப்பொறி கட்டணம், பயிற்சி கட்டணம், சோதனை கூட கட்டணம், விளையாட்டு போட்டி கட்டணம், காப்புத்தொகை, நாட்டு நலப்பணி, இளைஞர் நலன், கலை மற்றும் பண்பாடு கட்டணம், இணையதள அடையாள அட்டை கட்டணம், முன்னாள் மாணவர் சங்க கட்டணம்,
உட்கட்டமைப்பு வசதி, மாணவர் கூட்டுறவு நிதி, பிற பல்கலைக்கழக பட்டங்களை ஏற்பதற்கான கட்டணம், திறன் மேம்பாட்டு கட்டணம், இந்த மாதிரி ஒவ்வொரு பிரிவுகளுக்கும் கட்டண விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் ஒருங்கிணைந்த முதுகலை பட்டப்படிப்புகளுக்கு 8/6/2026, முதுகலை முது அறிவியல் படிப்புகளுக்கு 30/6/2026, முதுநிலை பட்டயம் சான்றிதழ் படிப்புகளுக்கு 30/6/2026. இதற்கு முன்பாக உங்களது விண்ணப்பங்களை அஞ்சல் வழியாக அனுப்பி வைக்க வேண்டும். அடுத்ததாக விண்ணப்ப படிவம் பதிவிறக்கம் செய்வதற்காக திருப்பி இந்த பேஜ்ல வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லே கொடுக்கப்பட்டுள்ளது தமிழ் யூனிவர்சிட்டி 2026-2027 அட்மிஷன் அப்ளிகேஷன். இந்த லிங்க்ல கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓபன் ஆகும். இந்த விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து நகல் எடுத்து தேவையான விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்து கேட்டிருக்கக்கூடிய சான்றிதழ்கள் எல்லாமே இணைத்து பல்கலைக்கழக முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும். இதில் அனைத்து விதமான பிரிவுகளுக்கும் விண்ணப்பங்கள் தனித்தனியாக கொடுக்கப்பட்டுள்ளது. ஃபர்ஸ்ட்ல ஒருங்கிணைந்த 5 முதுகலை தமிழ், ஒருங்கிணைந்த 5 முதுகலை வரலாறு சேர விரும்பும் மாணவர்களுக்கான விண்ணப்ப படிவம் கொடுக்கப்பட்டுள்ளது. கீழே வந்தீங்கன்னா முதுகலை முது அறிவியல் பட்டப்படிப்பு 2026-2027 ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை விண்ணப்பம். இந்த விண்ணப்பத்தில் ஃபர்ஸ்ட்லே எந்த பாடப்பிரிவில் சேர்க்கிறீர்களோ அதற்கான காலத்தில் டிக் செய்ய வேண்டும். அதன் பிறகு விண்ணப்ப படிவத்தில் கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே பூர்த்தி செய்ய வேண்டும். அதன் பிறகு முதுநிலை பட்டப்படிப்புகள் 2026-2027 ஆண்டு மாணவர் சேர்க்கை விண்ணப்பம், மொழிபெயர்ப்பு, அகராதியில், புவிசார் தகவல் தொழில்நுட்பம், நாடகம், இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இதுல உங்க பாடப்பிரிவுக்கு நேராக டிக் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு விண்ணப்ப படிவத்தில் கேட்டிருக்கக்கூடிய விவரங்களை பூர்த்தி செய்ய வேண்டும். அடுத்ததாக பட்டயப்படிப்புகளுக்கான விண்ணப்ப படிவம் கொடுக்கப்பட்டுள்ளது. சான்றிதழ் படிப்புகளுக்கான விண்ணப்பமும் கொடுக்கப்பட்டுள்ளது. தனித்தனியாக ஒவ்வொரு பாடப்பிரிவுக்கும் விண்ணப்பங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு விருப்பமான பாடப்பிரிவுக்கு ஏற்ற விண்ணப்ப படிவத்தை நீங்கள் பதிவிறக்கம் செய்து நகல் எடுத்து பூர்த்தி செய்ய வேண்டும். விண்ணப்ப படிவத்தில் ஃபர்ஸ்ட்லே பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் ஒன்று ஒட்ட வேண்டும். அதன் பிறகு பர்சனல் டீடைல்ஸ் எல்லாமே பூர்த்தி செய்ய வேண்டும். மின்னஞ்சல் முகவரி, ஆதார் எண், பிறந்த தேதி, பாலினம் போன்ற விவரங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும். அடுத்ததாக வகுப்பு, சிறப்பு நிலை தகுதிகள், கல்வி தகுதி விவரங்கள் எல்லாமே பூர்த்தி செய்ய வேண்டும். கடைசியாக விண்ணப்ப கட்டணம் செலுத்திய விவரத்தையும் இங்கே பூர்த்தி செய்ய வேண்டும். உறுதிமொழியை ரீட் பண்ணி நாள் இடம் எழுதி விண்ணப்பதாரர் கையொப்பமிட வேண்டும். சரிபார்ப்பு பட்டியல் கொடுக்கப்பட்டுள்ளது. எல்லாமே தெளிவாக வாசித்து புரிந்து கொண்டு விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து அஞ்சல் வழியாக பல்கலைக்கழகத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும். ஆகவே தமிழ் பல்கலைக்கழகத்தில் 2026-2027 ஆண்டிற்கான படிப்புகளுக்கு விண்ணப்பிக்க விரும்பும் மாணவர்கள் இவ்வாறு விண்ணப்பித்து அட்மிஷன் பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.